ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. அது என்னன்னா, நம்மளோட வார்த்தைகள் பத்தி தான். வார்த்தை சும்மா வாயிலிருந்து வர ஒரு சத்தம்னு நாம நினைக்கிறோம். ஆனா நிஜத்துல அது ஒரு பெரிய சக்தி. சில சமயம் நம்ம இலக்கே இல்லாம வீசுற சில வார்த்தைகள் இருக்குல்ல, அது மத்தவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திடுது. அது மட்டும் இல்ல, அந்த வார்த்தை சொன்ன அப்புறமும் அதோட வலி இருக்குல்ல, அது ரொம்ப நாளைக்கு நம்ம மனசுல நிக்குதுங்க. சும்மா சொல்லக்கூடாது, வார்த்தைகளுக்கு நம்மள காயப்படுத்துற சக்தி ரொம்ப அதிகம். தேவையில்லாத எதிர்மறையான கமெண்ட்ஸ், நம்மள அவமானப்படுத்துற பேச்சு, விமர்சனம், இதெல்லாம் நம்மள உடனே டென்ஷன் ஆக்கி கோபப்படுத்துறோம். முக்கியமா நம்மள நாமே எப்படி பாக்குறோங்கிறத வார்த்தைகள் தான் உருவாக்குது. யாராவது நம்மள ரொம்ப கடிஞ்சு பேசினாலோ இழிவுபடுத்தினாலோ நம்மளோட சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் ரொம்ப பாதிக்கப்படும். திரும்ப திரும்ப நெகட்டிவ் வார்த்தைகளை நாம கேட்கும்போது காலப்போக்குல நம்மள பத்தியே தப்பான அபிப்பிராயம் நமக்கு வந்துடுது. வார்த்தைகள் பல வகையில நம்மள காயப்படுத்துங்க. மத்தவங்க பேசுறதால நம்ம எதுக்குமே உதவ மாட்டோமோ, நடக்கிற எல்லா தப்புக்கும் நாம் தான் காரணமோன்னு எல்லாம் கூட நினைக்க தோணும். இதெல்லாம் கடைசியில மனச்சோர்வு, மன அழுத்தம்னு கொண்டு போய் விட்டுடும். ரொம்ப மோசமான சூழ்நிலைகள்ல தற்கொலை எண்ணங்களை கூட தூண்டலாம். அதனாலதான் சொல்றேன், நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ரொம்ப கவனம் இருக்கணும். மத்தவங்க கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி 2-3 தடவை யோசிச்சு பேசுறதா ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம ரொம்ப ஆழமா நேசிக்கிறவங்க சண்டை போடும்போது கோபத்துல சில வார்த்தைகளை சொல்லுவாங்க பாருங்க, அது நம்மள உள்ளுக்குள்ள அப்படியே நொறுக்கிடும். ஏன்னா வார்த்தைங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து அது நம்மள குணப்படுத்தவும் செய்யலாம், இல்லனா காயப்படுத்தவும் செய்யலாம். நம்ம யார்கிட்ட பேசுறோங்கிறத பொறுத்து அது ஏற்படுத்துற தாக்கமும் வேற வேற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட யாராவது நல்ல விஷயங்களை பேசினா அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வளர்க்கும். ஆனா அதுவே அன்பில்லாத ரொம்ப கடினமான வார்த்தைகள் பேசினா எல்லாமே தலைகீழா மாறிடும். நம்பிக்கை வர்றதுக்கு பதிலா பயம் அதிகமாகும். ஊக்கமளிக்கிறதுக்கு பதிலா நம்மள செயலற்றவங்களா ஆக்கிடும். நம்ம மேலேயே நமக்கு இருக்கிற நம்பிக்கையை இழந்துடுவோம். என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் மத்தவங்களோட காயப்படுத்தும் வார்த்தைகளை புறக்கணிக்க தெரிஞ்சிருக்காது. சிலருக்கு அது ரொம்ப ஆழமான பாதிப்பை உண்டாக்கிடும். அன்பில்லாத பேச்சு மனச புண்படுத்துறதோட அவங்களோட மெல்லிய உணர்வுகளை கூட சாகடிச்சிடும். சரி, இதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? நம்மள காயப்படுத்தினவங்கள நாம பதிலுக்கு காயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருந்து மெதுவா விலகி போறதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு பதிலுக்கு பதில் பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. நேருக்கு நேர் சண்டை போடுறத விட ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறதுதான் நம்மள ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்காம இருக்கும். இன்னொரு நல்ல வழி என்னன்னா, ஓஹோ அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதானான்னு அவங்க வார்த்தைகளை அப்படியே புறக்கணிச்சிடுங்க. இல்லைனா என்ன ஆகும் தெரியுமா? வீணான வெறுப்பு, தேவையில்லாத மனத்துன்பம்னு அது நீண்டுகிட்டே போகும். அதனால ஆரம்பத்திலேயே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறதுதான் நம்ம மனசுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.